அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 2 விவகாரங்களில் 2 ஆங்கிளில் நம்ம பார்த்தலாம். ஒன்று, பிரிக்ஸ்னுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸனுடைய மீட் வந்து இங்கே டெல்லியில் நடந்தது. மிக முக்கியமான ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அப்படியே இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் இன்றைக்கி அவசரமாக ஒரு டீம் வந்து ஓமனுக்கு போயிருக்காங்க, இன்னொரு டீம் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. பாகிஸ்தான் போனதுக்கு காரணம் என்னென்னா, தலைவா கூட்டு போய் கவுத்து ஏதாவது விட்டுட்டியா, இல்லை ஏதாவது கோத்து விட்டுட்டியா, ஏன்னா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு வந்தால் அங்கே ஒரு ஒப்பந்தம் சொல்கிறாங்களே, அவங்க ஒரு வகையில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, எல்லாமே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு டைலாக் சொல்கிறார். அந்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம். அதையும் போய் பார்த்தலாம். அது இல்லாமல் உக்ரைனுடைய தகவல்களையும் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா கிரிமியா மீது மறுபடியும் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அங்கே உக்ரைன் தரப்பில் இருந்து. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு பார்த்துடலாம். பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து குறிப்பாக பிரிக்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்னுடைய மீட்டு அஜித் தோவல் அவருடைய தலைமையில் கலந்துக்கிறாங்க. இதில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அஜித் தோவல் அவர்கள் பேசும்போது, இருக்கிறதுலே நம்ம தான் அதிகமான பாப்புலேஷன், 4.2 பில்லியன் மக்கள் இருக்கும், 31.5 ட்ரில்லியன் குளோபல் வெல்த் கான்ட்ரிபியூஷன் நம்ம தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட்டும் சரி, செக்யூரிட்டி ரிலேட்டடான சேலஞ்சஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தையும் போதைப்பொருள் கலாச்சாரத்தையும் ஒருங்கிணைந்து எப்படி ஒழிப்பது, இதுதான் இந்த பிரிக்ஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸோட மிக முக்கிய நோக்கமே. இப்படி எல்லை தாண்டிய தீவிரவாதத்தையும் போதைப்பொருள் கலாச்சாரத்தையும் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கான மிக ஒரு முக்கிய மீட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தொடர்ந்து உத்வேகமாக ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஈரான் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஒருங்கிணைந்து பேசுகிறதெல்லாம் செயல்படலாம் கரெக்டு தான், பட் எங்களுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்காவுக்கு யுஏஇ வந்து பெரிய அளவுக்கு உதவி இருக்குது, அதை மறுக்கவும் முடியாது. அவங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் யுஏஇ மீது நம்ம தொடர்ந்து இணக்கமோ இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறதோ கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தை பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஓப்பன் பண்ணதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு கேப்பில் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய நபரும் சீனானுடைய நபர்களும் வந்து பேசிக்கிட்டாங்க. அதாவது ஈரானுடைய டெப்டி செக்ரட்டரி ஆஃப் த சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் அப்புறம் சீனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி அவர்களும் வந்து சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் இந்த பொருளாதார தடைகளுடைய நீக்கம், பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வளர்ச்சி, இது எல்லாமே பெரிதும் பேசப்பட்டது. நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இல்லை, பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதுக்கப்புறம் ஈரான்கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்னா அது டாலரில் வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா அது பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, பெரிய ஒரு அடியாக பார்க்குறாங்க. அதெல்லாம் எப்படி இந்த கூட்டத்தை மாற்ற போகிறாங்க, இன்னும் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இவங்க பெரிய அளவுக்கு பேசினது எல்லாமே வந்து ஒரு புதிய நாணயத்தை உருவாக்குவதோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. 2 நோக்கம், தீவிரவாதம் ப்ளஸ் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம். அது இல்லாமல் ஒரு நாட்டுக்கு த்ரெட் இருந்தால் அது எப்படி வந்து பாதுகாப்பது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. பட் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் ஈரான் விவகாரம் முடிஞ்சிருக்கு. ஈரான் வேறு கோபத்தில் இருக்காங்க, நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு கூட்டுறோம், பேசுகிறதெல்லாம் வக்கனையாக நல்லா தான் பேசுவீங்க, இப்போ எங்கள் நாடு தாக்கல் நடத்தும் போது பிரிக்ஸ் கூட்டமைப்போட நடவடிக்கைகள் என்ன மாதிரி ஒன்று சேர்ந்து நிறுத்துனீங்க, அது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வரும். அதனால் பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்குதுன்னு தெரியல. பிரிக்ஸ் கூட்டமைப்பு முடித்தோடனே நம்ம பிஎம்னுடைய அட்வைசர் வந்து இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஆல்மோஸ்ட் பிரம்மோஸ் ஏவுகணை வந்து முதல் முறையாக நம்ம வந்து யுஏஇக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்ம யுஏஇக்கு சேல்ஸ் பண்ணுறோம், ஈரான் யுஏஇ மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம யுஏஇக்கு சேல்ஸ் பண்ணுறதை வந்து உறுதி செய்கிறாங்க. இந்த விற்பனைக்கான பேச்சுவார்த்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட நம்ம உறுதியாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன தகவலும் இந்தியா வந்து யுஏஇக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை கொடுக்குறாங்கன்ற தகவலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன சொல்ல வராங்க ஈரான் அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான தாக்குதல் பயன்படுத்தினாங்க யுஏஇ, அவங்களுக்கு எதுவுமே சேர்த்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம தான் இந்திய ஆயுதங்கள் சேல்ஸ் பண்ணலாமான்ற கொஷின் அடுத்து ஈரான் தரப்புலேருந்து வைப்பாங்க. பட் அதற்கும் வியாபாரத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம இஸ்ரேல் கூடயும் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை இன்றைக்கி உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் 2 நாடுகளும் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் அதாவது டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிலேஷன்ஷிப்பை எப்படி உருவாக்குவது, எமர்ஜென்சி ப்ரோக்யூர்மெண்ட் மெக்கானிசம், போர்க்கால அடிப்படையில் ஆயுதங்கள் வாங்குறது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் மிலிட்ரி டெக்னாலஜியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, வேறு என்னெல்லாம் ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனில் உருவாக்குவது, இது எல்லாமே மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. மேபி இஸ்ரேலுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. சரி, இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் சேல்ஸ் பண்ண போகிறாங்க, ஆயுதங்களுடன் நெருங்கி போகிறாங்க அப்படின்னோடனே இதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்போட நோக்கத்தையும் தாண்டி ஈரான் தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரானுடைய பிரதான எதிரி இஸ்ரேலுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுத்து அந்த ஆயுதங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். இதுதான் நான் சுற்றி வளைச்சி பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நான் புகழ விரும்பலை. இது எல்லாமே இன்டர்னல் டிஃபீட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு சில வீழ்ச்சி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி நடத்த போகிறாங்களா, இல்லை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரிக்ஸ் கூட்டமைப்பை அடுத்த லெவலுக்கு உடைக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரைட்டு, அடுத்து நம்ம எங்கே போகிறோம், இங்கேருந்து கிரீமியா கிட்ட போயிடலாம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் கிரீமியாவை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே பிரிட்ஜு ஒன்று அடிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதனால் தொடர்ந்து கிரீமியானுடைய முக்கிய பாலங்களை அடுத்தடுத்து தகர்க்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அதுதான் உக்ரைனுடைய பிரதான நோக்கம். ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எனர்ஜின்னா பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்கிறதில்ல, ஒவ்வொரு இதாக ரோடியாக கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சவால் விடுறாங்க. கூடிய விரைவில் நீங்களே உக்ரைன் எங்ககிட்ட கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று ஜெலன்ஸ்கி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, முதல் முறையாக ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் நாங்களே இணைந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஒப்புதல் கொடுத்துருப்பது நான் ரொம்ப 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 பாசிட்டிவாக பார்க்குறேன். அது ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை எங்கள் நாட்டுடன் இணைத்து அவங்க ஒரு 600 மிசைல்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே எங்களுடைய கேப்பபிலிட்டிஸை உயர்த்துவதற்கும் அமெரிக்கா எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஐரோப்பா யூனியன் தனிப்பட்ட முறையில் பேட்ரியாட்டிக் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே இஸ்ரேல்ன்ற பாருங்கள், இந்த பக்கம் உக்ரைனை சார்ந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாங்கள் தெளிவாக இருக்கோன்றாங்க. அதனால் இப்பயும் சொல்கிறேன், இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெலாரஸ்னுடைய மிக முக்கிய மேப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரதானமாக தென்படுகிறது. ஸோ லூகா சென்ஸ்கோ அவர்களே, உங்களுடைய இறுதி முடிவரை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் இனி வருங்காலங்களில் ஒரு மாதிரி பயோ வெப்பன் மாதிரி, அதாவது ஒரு விதமான நோய்களை பரப்பதற்கு பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு. பட் இது அவங்களுக்கு வேணால் பகீர்னு இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். நம்ம சரி, மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் ஈரானுக்கு இடையிலே ஒரு 4 குழுக்கள் உருவாக்கிட்டாங்க. இந்த 4 குழுக்கள் பொருளாதார தடை நீக்கம், அணுசக்தி விவகாரம், அப்புறம் புனரமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு, கண்காணிப்பு, அப்புறம் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதற்கான இந்த குழுவை தான் ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த குழு உருவாக்குகின்ற சமயத்தில் அவசரமாக 3 செய்தியை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஓமனுக்கு போகிறாங்க, ஓமன்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க, வாங்க நீங்களும் நாங்களும் இணைந்து தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கண்டிப்பாக பாதுகாக்க முடியும், நீ எங்களோட இணைங்க, அப்போ தான் சேவை கட்டணம் வாங்க முடியும்லாம் சொல்லியிருப்பதாகவும், இப்போ ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓமன் ஒத்துக்கிட்டாங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தானே, வருமானம் வரும்போது நாங்கள் வேணாம்னு சொல்லணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போப்பா நம்ம பையனாக வர போயிட்டேன், பங்காளிங்களாக வர போயிட்டீங்க, வசூல் பண்ணிக்கலாம் போப்பா அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் பஹாஹி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் கையெழுத்து போட்டது எல்லாமே எங்களுடைய அசட் எங்கள் நாட்டுக்கு தான் திரும்பணும், அது என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நாங்கள் தான், அமெரிக்கா கிடையாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோன்றாங்க. இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க, ஈரான் கெட்டிங் 10 பில்லியன் ஆயில் பூஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் பிஃபோர் சைனிங் எ ஃபுல் நியூக்ளியர் டீல்.
ஃபுல் நியூக்ளியர் டீலை சைன் பண்ணுறதுக்கு முன்பே ஈரான் வந்து $10 பில்லியன் வந்து ரிலீஃப் கிடைக்குது அவங்களுக்கு, ஈஸி முல்லாஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த நியூஸை பார்த்த ட்ரம்ப்பு டென்ஷன் ஆகிட்டார். ஒரு எக்ஸ்தல பதிவை போகிறாரு. அந்த எக்ஸ்தல பதிவை வந்து நான் முழுக்க நான் கண்ணை மூடிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். நம்ம படிக்கணும்னு கூட கிடையாது. நேற்று இரவு நான் என்ன உங்ககிட்ட சொன்னனோ அதை தான் இன்றைக்கி காலையில் ஒரு 11 நம்ம இந்திய நேரப்படி ஒரு 6 மணி நேரம் கழித்து வந்து போட்டிருக்கிறாரு. நான் என்ன உங்ககிட்ட நேற்று இரவு கன்க்ளூஷன் சொன்னேன் அப்படின்னா, இவங்க அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுறது ஃப்ரோசன் ஃபண்டு எல்லாமே அவங்க ஃபார்மர்கிட்ட இருந்து விவசாய நிலங்களில் விளைவித்த பொருட்களாக தான் கொடுப்போம் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஓப்பன் பண்ணுறதும், மூன்றாவது விஷயம் அவங்க நியூக்ளியர் இன்ஸ்பெக்ஷனுக்கான IAEA டீம் வந்து உள்ளே வருது. இது 3 தான் அக்ரிமெண்ட் போட்டது. லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இன்னொரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குற காசில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் நாட்டுக்குள்ளே ஆயுதங்கள் ப்ரொடக்ஷன் கூட தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் புரிச்சுக்கிட்டாங்க, ரைட்டு. அவங்க நேராக எங்கே போய் தன் ஆதங்கத்தையும் கோபத்தையும் கொட்டியிருப்பாங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. ஷபாக் ஷெரீப் அவர்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அராக்சி வந்து கிளம்பி விறுவிறுன்னு போயிட்டாராங்க. அங்கே போயிட்டு எழுந்தோடனே உக்காண்டாரு. ஷபாக் ஷெரீப் அவர்களை வந்து ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம நாடு அமைதியும் வளர்ச்சியும் பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாடு மிகப்பெரிய முயற்சி செய்து அதை நம்ம தடுக்கணும், தடுத்தே ஆகணும். பொருளாதாரத்தில் வளர்ந்து விடக்கூடாது, ஏகோபித்த வளர்ச்சியை முடக்க வேண்டும், நாட்டுக்குள்ளே தீவிரவாத செயல்களை வளர்த்த வேண்டும். இது எல்லாம் நாம் முறியடிக்கணும். முறியடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அக்ரிமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், கண்டிப்பாக ஈரானுக்கு எந்தவித நெகட்டிவுமே வந்துடாது, எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், போங்க சந்தோஷமாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க அப்படின்வாங்க இப்படின்வாங்க, ஆனால் நீங்கள் கூட்டி கழித்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஈரானுடைய வளர்ச்சிக்கு தான், வேறு எங்கேயும் கிடையாது. சந்தேகப்படாது, அண்ணன் மேலே சந்தேகப்படாது. உங்களுக்காக தான் கையெழுத்து போட்டேன், எல்லாம் வக்கனையாக தான் பேசுகிறேன். ஆனால் நீ அங்கே போடுற கையெழுத்துக்கும் ஜேடி வேன் சொன்னதுக்கும் நேர்மாறாக இருக்கு. ட்ரெஸரி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, முழுக்க நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எல்லாமே டாலரில் வாங்கணும்னு சொல்கிறாரு. இது எல்லாமே எங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் போங்கப்பா, ஏன்ப்பா அப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறீங்க, போங்கப்பா அப்படின்னு பேசியிருப்பார் நினைக்கிறேன் நான். ஆனால் இது அமெரிக்காவுடைய பிரதான நோக்கம். நேற்று மேபி ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக நான் டாபிக் போட்டதுனால நிறைய பேர் பார்க்கல, என்னன்னு தெரியல. நீங்கள் என்றைக்கு எழுதி வச்சாலும் சரி, அவங்க அமெரிக்கா இந்த குறியில் தாங்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஆயுதம் காசு எல்லாமே ஃபார்மர்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க ஃப்ராக்சி குரூப் உதவி செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. இப்போ கடைசியாக அடிஷ்னலாக இன்னும் சேர்த்துறாங்கன்னா ஆயுதங்களும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க. 60 நாள் டெம்பரரி ரிலீஃபில் ஈரானுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் நான் ஒரு வினோத நிகழ்வை பார்க்குறேன். ஒரு 3 நாளாங்க இன்றைக்கி கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸுக்கு மேலே ஒரு 3 KC-46A பெகசஸ், அப்புறம் வந்து 9 அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸுடைய ரீஃபில்லிங் ஏர்க்ராஃப்ட் தொடர்ந்து அங்கே பெருசாக பயிற்சிகள் மேற்கொண்டே இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் 6 KC-135 செட்ரோ டேங்கர்லாம் மேலே பறந்துட்டுருக்கு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இதுக்கு முன்பு கூட பேச்சுவார்த்தை நடக்கிறது முன்பு கூட தாக்கல் நடத்துகிறாங்கன்ற விஷயம் அடிப்படும் போது கூட இவ்வளோ உளவு வேலை பார்க்கல. ஆனால் 3-4 நாளாக ஏன் அந்த இடத்துல ஒரே சுற்றி பறந்துட்டுருக்குறாங்க? தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. இல்லை என்ன சொல்ல வராங்க? ஏன் சுற்றி பறக்கிறாங்க? ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எங்கேயோ இடிக்குது, பெருசாக ஒரு கம்யூனிகேஷன் கேப் கிடைக்குது எனக்கு. ஏன்னா ஒரு நாட்டு மீது தாக்கல் நடத்தும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் நடக்கும். பட் 3-4 நாளாக இது போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். வேறு ஏதாவது பிளான் பின்ற பேரில் ஏதாவது சொதப்பாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அதுக்கெல்லாம் 100% வாய்ப்புகள் இல்லை. ட்ரம்ப் தெளிவாக உட்காந்துக்கிறாரு. எப்பாடுபட்டாலும் மிரட்டியே நம்ம பேச்சுவார்த்தைக்கு வர வச்சிடலாம். இத்தனை நாள் வந்து சொல்லியே இப்போ வந்து வர வச்சிட்டோம் இல்லையா, அங்கே வந்து வர வச்சிடலான்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நான் மட்டுமே விமர்சனம் பண்ணல, ஈரானுடைய டீம் வந்து அங்கேருந்து கிளம்பி வராங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மட்டுமே விமர்சனம் பண்ணேன். அவங்க பத்திரிகைகளே விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. பாருங்களேன், இவங்க வந்து
பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரே சண்டையாக இருக்குது, திரும்பி போகிறாங்க. அவங்க வந்து எதுவும் பண்ணலன்னா அன்றைக்கி நைட்டு பாருங்கள் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஈரான் பெல்ஜியம் மேட்ச்சை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களாம் அன்றைக்கி நைட்டு. இந்த பேச்சுவார்த்தைக்கு போன டீமு, சீரியஸ் ஆகிற டீமு எவ்வளோ ஆவலாக உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நிஜமாகவே நெகோசியேஷன் வந்து படித்து தான் கையெழுத்து போட்டாங்களா, இல்லை சும்மா கண்ணை மூடிட்டு போட்டிட்டு வந்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. லெபனான் விவகாரத்தை பார்க்கும்போது அவுன் அவர்கள் வந்து லெபனானுக்குள்ளார அமைதி ஏற்பட்டது மகிழ்ச்சி. அதே சமயத்தில் அது முடிவு செய்ய வேண்டியது ஈரான் அல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும். அவங்க கிடையாது. அவங்க எங்கிருந்தோ வந்து நான் லெபனானுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எங்களுக்கு ஏதோ சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுகிறலாம். எங்களுக்கு ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் ஈரான், எனக்கு அமெரிக்கா வேணும், இஸ்ரேல் வேணும். இங்கே பேசினா தான் ஒரு தீர்வு கிடைக்குன்றாங்க. என்ன தீர்வு கிடைக்க போகுது? இன்றைக்கி கூட பாருங்கள், ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய நிலைகளை இன்றைக்கி ஷூட்டிங் சதன் லெபனான் பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. 2 சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டதாக வந்து குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. காசாவில் நேற்று நடத்தின தாக்குதலில் அல்ஜசீரானுடைய பத்திரிகையாளர் வந்து கொல்லப்பட்டதாக அல்ஜசீரா பெரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களே கொள்கிறதே உலக பத்திரிகையாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னும் போது அந்த வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. இந்த கன்னை வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு சுட்டுட்டு போகிறான்ல, அவன் தான் அல்ஜசீரானுடைய பத்திரிகையாளர், கேமராமேன். அதுவும் இந்த கேமராமேன் தான் கன்னை தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு ஹமாஸுக்கு முக்கிய தலையாக ஈடுபடுறவன் தான் அவங்க பத்திரிகையாளரா? இவங்க தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்களா? இந்த மாதிரியான இன்னும் எங்களுடைய இலக்கே வந்து நீங்கள் தான்ற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில். இன்றைக்கி அமெரிக்காவில் இன்றைக்கி இல்லை, இந்த போன வாரத்துக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமான அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு அமெரிக்காவுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாகிடுச்சு, எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்டு நிறுவனம் கூட டொமோஸ் அண்ட் பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் அவங்க தான் ப்ரொடக்ஷன் யூனிட்டு. அவங்களுமே கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் 1000க்கு மேற்பட்ட டொமோஸ் மிசைல்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுங்கன்றாங்க. தொடர்ந்த யுத்தத்தினால வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை இழந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்தியா 11 கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் கடந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கு. அதில் 4 கச்சா எண்ணெய் கப்பலும் 1 எல்பிஜி கப்பலும் உரங்களை ஏற்றி வர 6 கப்பலும் வந்துட்டுருக்கு, இந்தியா நோக்கி வந்துட்டுருக்கு. அது வந்தால் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும்னு அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.